ஒருவர் வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பக்கம் 361. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே அப்பா, இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த 2 நாட்களில் ஆண்டவரே முதல் ஞாயிற்று உண்மைக்கான கிருபை செய்தீரே சுவாமி. கொடான கொடி நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராய் உங்களுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை வழி நடத்துங்க அப்பா. எரேமியா தீர்க்கதரிசி நீர் சொன்னது போல உன் வாயில் என் வார்த்தையை வைக்கிறேன் என்று சொன்னீரே சுவாமி. அப்படியாய் அடியேனை மறைத்து இந்த நாவிலிருந்து உம்முடைய வார்த்தை வெளிப்பட நீர் கிருபையாய் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. அப்பா, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தையை சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது லெந்து காலம் இல்லைங்களா? நிறையா உபவாசம் யோசிச்சிருப்போம். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம், நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், ப்ளஸ் பூ வைக்க மாட்டோம், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டோம், நிறைய பேர் யோசிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த லெந்து காலத்தில் நம்ம அநேக உபவாசங்கள் மேற்கொள்வதுண்டு. ஆண்டவருக்காக நம்மையே ஒடுக்கி நமக்கு பிரியமான காரியங்களை நாம் விட்டு விட்டு ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம், நம்ம அதை விட்டு அவருக்காக நம்ம 40 நாட்கள் உபவாசிக்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதைத்தான், இந்த உபவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? இந்த நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதோ அல்லது பூ வைக்காமல் இருக்கிறதோ, அல்லது ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேவ் பண்ணாமல் இருப்பாங்க சில பேர்லாம், அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? இந்த 40 நாட்கள், இந்த லெந்து நாட்களில் நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? இன்று நமக்கு ஒரு அழகான வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் நம்முடைய முகத்தை பார்ப்பதில்லை. நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய உடம்புக்கு நல்லது, கொஞ்சம் கொலஸ்ட்ரால்லாம் குறையும், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். ஏனென்றால் அவர் பார்ப்பது நம்முடைய முகத்தை அல்ல, நம்முடைய இருதயத்தை. இங்கே பார்த்தீங்கன்னா சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த சவுல் தான் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், இஸ்ரவேலுக்கு முதலாவதாக ஏற்படுத்தப்பட்ட ராஜா சவுல் தான். அப்போ சவுல் ஒரு 3 காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்காதபடி செய்து விடுகிறபடினால் என்ன பண்ணுறாருன்னா, சவுலை தள்ளி விட்டு தாவீதை கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ சாமுவேல் கிட்ட சொல்கிறார், நீ போய் ஈசாயின் வீட்டில் போய் நான் சொல்கிற மகனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார். இவர் சாமுவேல் போனோன்னே ஈசாய் குடும்பத்தில் சொல்கிறார், நீ போயிட்டு எல்லோரும் பரிசுத்தம் பண்ணிவிட்டு வாங்க, நான் அபிஷேகம் பண்ணணும், இஸ்ரவேலுக்கு ராஜாவை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன்னு சொல்லும்பொழுது முதல் மகன் வர்றான், எலியாப். அவனை பார்த்தோன்னே சாம்பலுக்கு ஒரே சந்தோஷம், இவன் நல்ல அப்படியே ஜெய்ஜாண்டிக்க ராஜா மாதிரி இருக்கான் அந்த பையனை பார்த்தோன்னே. உடனே சரி இவனை தான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். அப்போ நம்முடைய சரீர வளர்ச்சியையோ அல்லது நம்முடைய முகத்தையோ பார்த்த ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. 7 பேர் போயிடுறாங்க, 2வது பையன் வர்றான், அவனும் இல்லைன்னு போனதுக்கப்புறம் கடைசியில் யாருமே இல்லை. சாமுவேல் கேட்குறாரு, எப்போ யாருமே இல்லைன்னு, இல்லை இன்னொரு பையன் வருவான், ஆடு வச்சுட்டு இருக்கான், வருவான்னு சொன்னோன்னு அப்போ தான் வர்றான் தாவீது. அவன் எப்படி இருக்கான் பாருங்க, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும், அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு ரொமான்டிக் பாய் மாதிரி வர்றான். அவனை பார்த்தா ராஜான்னு சொல்லவே முடியாது, ஒரு இஸ்ரேல் நாட்டுக்கு ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணவே முடியாத அளவுக்கு அவன் அப்படி இருக்கான். அப்போ இவரை பார்த்துன்னு ஆண்டவர் சொல்றார், இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ண என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீர வளர்ச்சியோ நம்முடைய முகத்தையோ நம்முடைய அழகையோ நம்ம பண்ணுற ட்ரெஸ்ஸையோ எதையும் ஆண்டவர் பார்ப்பதில்லை. அவர் பார்ப்பது நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இருதயத்தை. அதைத்தான் இந்த லெந்து நாட்களில் நாம் அவருக்கு கொடுக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கூட்டி மொழுகி நல்லா கோலமெல்லாம் போட்டு நீட் பண்ணிடுறோம். வீடெல்லாம் நீட்டாக கூட்டி விட்டுட்டு எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம், நம்மளுக்கு நல்லா குளிச்சுட்டு வந்துடும். அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய இருதயத்தை நம்ம என்னைக்காவது சுத்தமாக வைத்திருக்க யோசிச்சிருக்கோமா? எத்தனையோ எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் உண்டு. எத்தனையோ நைட்டு யார்கிட்டயாவது சண்டை போட்டு படுத்திருக்கோம், அல்லது ஏதாவது ஒரு கெட்ட சிந்தனைகள் இருந்திருக்கும் நம்மளுக்குள்ள. அதையெல்லாம் நம்ம என்னைக்காவது கழுவி இருக்கோமா, சுத்தம் பண்ணியிருக்கிறோமா? அதைத்தான் இந்த லெந்து நாட்களில் செய்ய ஆண்டவர் நம்மை பார்த்து கூப்பிடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது,
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப ஆண்டவர் வரும் பொழுது அவர் எப்படி பலன் கொடுக்கிறார் என்றால் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு பலன் கொடுக்கிறார். அப்ப நம்முடைய இருதயத்திலிருந்து நல்ல எண்ணங்கள் கொண்டு நம்ம நல்ல கிரியைகள் செய்வோம் என்றால் அதற்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வெளியே எப்படி வேணாலும் இருக்கலாம், அழுக்கா இருக்கலாம், அழகா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்முடைய இருதயத்தில் என்ன இருந்து வெளிப்படுகிறதோ அதற்குண்டான பலனை ஆண்டவர் தருவார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளித்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். அப்ப நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன இருக்கிறதோ அதற்கு தக்க பலனை ஆண்டவர் தர காத்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த லெந்து நாட்களில் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு மனிதர் ஃப்ரிட்ஸ் கிறிஸ்லர் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் வயலினிஸ்ட், வயலின் வாசிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா பிறந்தது February 2ஆம் தேதி 1875ஆம் ஆண்டு. அவர் ஆஸ்திரேலியாவில் பிறக்கிறார், ஆனால் அமெரிக்கன். அவர் நல்ல வயலின், பெரிய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இசை மேதை. வயலின் அவர் மாதிரி யாருமே வாசிக்க முடியாது. தனித்துவமாக அவர் வாசிப்பார். அவருடைய பாடல்கள் வேறு யாராலையும் வாசிக்க முடியாது. அப்படியாக தனித்துவமாக வாசிக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஸ் கிறிஸ்லர் அப்படிங்கிற என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் அவர் ஒரு கன்சர்ட்டுக்காக லண்டன் போக வேண்டியிருந்தது. கன்சர்ட்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. அப்போது ஜெர்மனிலேருந்து லண்டன் போகிறதுக்கு அவர் போட்டுக்காக காத்துட்ருக்கார். கப்பலில் இதில் தான் போக முடியும்னு சொல்லிட்டு, படகுல தான் போக முடியும்ட்டு அவர் காத்துட்ருக்கார். அப்போ அந்த போட்டில் சொல்கிறாங்க, அந்த இடத்துல 1 மணி நேரம் ஆகும் இன்னும் இந்த போட்டு வர்றதுக்குன்னு. அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு இசை கருவிகள் விற்கும் கடைக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தோம்னா நிறைய வயலின்லாம் இருக்குது. பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஆசை. ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த கடைக்காரர் இவர் கையில் இருக்கிற அந்த அவரோட வயலின்னு கேட்குறார். அதை வாங்கி பார்த்துட்டு உடனே அந்த வயலினில் ஃப்ரிட்ஸ் கிறிஸ்லர் அப்படிங்கிற அவரோட பேர் எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னா அந்த கடைக்காரருக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த மனுஷன் அப்படி ஒரு பெரிய ஃப்ரிட்ஸ் கிறிஸ்லர் அவருடைய வயலில் திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறார் அந்த கடைக்காரர். இவர் தான் அந்த மனிதன் அவருக்கு புரியல. அப்போ இவர் உடனே என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணிடுறாரு போலீஸ்க்கு. அங்கே தான் ஃபாரினில் தான் உடனே போலீஸ் வந்துருங்க, ஒரு செகண்டில் போலீஸ் நான் உங்களை கிறிஸ்லரை நான் கைது பண்ண போகிறேன்னு சொல்லும்போது இவருக்கு புரியல. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஸ் கிறிஸ்லரோட வயலில் திருடிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இல்லை நான் தாங்க அவரோன்னு யாருமே நம்மள, போலீஸும் நம்பலை. அதுக்கு என்ன சாட்சின்னு இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வயலினை வாங்கி இவர் அவருடைய பாடல்களை வாசிக்க ஆரம்பிக்கிறார். அதை கேட்டோன்னே போலீஸ்க்கெல்லாம் புரிஞ்சிருது, ஓகே இவர் தான் உண்மையான அந்த மனிதர் என்று சொல்லி அவர்களை விட்டு விடுகிறார். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த ஃப்ரிட்ஸ் கிறிஸ்லருடைய கிரியைகளினால் அவர் காப்பாற்றப்பட்டார். நன்றாக வயலின் வாசித்ததுனால் அவர் அங்கே என்ன பண்ணப்படுகிறார், அங்கே அவருடைய பாடல்களின் மூலம், அவருடைய வேலைகளின் மூலம் அவர் அங்கே காப்பாற்றப்பட்டார். அப்போ நம்முடைய இருதயத்திலிருந்து நல்ல கிரியைகள், நல்ல எண்ணங்கள் வெளிப்படும் என்றால் நமக்கும் ஆசீர்வாதம் கிடைப்பது அது நிச்சயம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இப்படியாகத்தான் நம்முடைய கிரியைகள் நம்மை யார் என்று சொல்ல வேண்டும், நம்முடைய நடக்கை நம்மை யார் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். அப்படிப்பட்ட இந்த இருதயத்தை குறித்து ஒரு 2 காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக, நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும் அதை நாம் தெரிந்து கொள்வோம். வாசிங்கள் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பக்கம் 1038. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரணையின் தானியேலை குற்றப்படுத்துவதே உணர்ந்து தேடினார்கள். ஆனால் ஒரு உணர்வையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையாய் இருந்தபடியால் அவன் மீது சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த வசனம் தானியேலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அப்போ தரியு ராஜாவை தான் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தேசாதிபதிகள்லாம் இவர் குற்றப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் என்ன பண்ணுறாங்க, 30 நாள் தரியு ராஜாவை தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். அதை மீறுபவர்களுக்கு தண்டனை என்று சொல்லப்படுகிறது. தானியேல் அதை செய்யவில்லை, கர்த்தரை வணங்குகிறான். நான் கடைசியில் என்ன பண்ணுறேன், தண்டனைக்கு உட்படுத்தி எங்கே போடப்படுகிறார், சிங்கங்களின் கெபிக்குள்ளே போடப்படுகிறார். தண்டனை கொடுத்துட்றாங்க. கர்த்தர் பாருங்க, அந்த சிங்கங்களின் கெபிக்குள்ளே போடப்பட்ட சிங்கத்தை, அதை என்ன பண்ணுங்க, சிங்கம் எப்படி இருக்கும், உடனே நம்ம சாப்பிட்ருமா இல்லையா, அப்படிப்பட்ட அந்த சிங்கம் என்ன பண்ணுது பாருங்க, ஒன்றுமே செய்யல தானியேலே. ஏனென்றால் கர்த்தர் அங்கே சிங்கங்களின் வாயை
கட்டி போட்டார். ஏனென்றால் தானியேல் 3 வேளையும் என்ன பண்ணார்? கடவுளை நினைத்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்தார். கர்த்தர்கள் அன்பானவர்களே, நமக்கும் தானியேலை போல குற்றமில்லாத இருதயம் இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மையும் எந்த சேதமும் இல்லாமல் காப்பாற்றுவார். ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது நாம் தானியேலை போல ஆண்டவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டும் ஜெபித்து கொண்டும் இருப்போம் என்றால் நாம் அங்கே காப்பாற்றப்படுவோம். அப்படிப்பட்ட இருதயமாய் நம்முடைய இருதயம் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து அளிக்கிறார். நம் எப்பொழுதும் அவரை நோக்கி ஜெபித்து கொண்டும் இருக்கும், அவரை நினைத்து கொண்டும் இருக்கும் இருதயமாய் இருக்கத்தக்கதான கிருபை நமக்கு வேண்டும். ஒரு வாசிங்கள் உபாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், பக்கம் 231. அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இறுதியும் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருப்பார். இதுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு. நாமும் நம் பிள்ளைகளும் எப்பொழுதும் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து, அதாவது நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். அப்ப நாமும் நம் பிள்ளைகளும் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் நம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம் என்றால், அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள் இருக்கும் என்றால் நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வது அது நிச்சயம். அப்ப நம்முடைய இருதயத்துக்குள் என்ன இருக்க வேண்டும்? முதலாவது நாம் கர்த்தரையே நினைத்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கும் இருதயமாய் நம்முடைய இருதயம் மாற வேண்டும். இரண்டாவதாக நம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் இருதயமாய் இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புதிய ஏற்பாடு பக்கம் 300 வாசிங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத எண்ணெயை உங்களை ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, அடுத்தது எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேண்டும் என்றால், சகோதரரை ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நமக்கு எச்சரிப்பான இருதயம் நமக்கு வேண்டும். ஏதாவது நம்ம அவிசுவாசத்தினால் நம்ம தவறு செய்து விடாதபடி நம்முடைய இருதயத்தை எச்சரிப்போடு ஜாக்கிரதையாய் வைத்திருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எந்த குறையும் வராது. ஏதோ பிறந்துட்டோம் நம்மளும் வாழ்ந்துட்டு போயிடுவோம் என்று நம்ம இல்லாதபடி நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். ஏன்னா இந்த உலகம் பொல்லாத உலகம். நம்மளை டக்குன்னு கவிழ்த்துரும், நம்மளுடைய விசுவாசத்தை கொலை செய்து விடும், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தாக்கிடுவாங்க. அப்படி இல்லாதபடி எச்சரிப்போடு நம்ம இருதயத்தை பாதுகாத்துக்கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாருங்க, என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். கர்த்தர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஞானமுள்ள இருதயம் நமக்கு இருக்கும் என்றால் சாலமோன் ராஜாவை போல ஆண்டவர் நம்மை மகிமைப்படுவார் என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய இருதயத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த லெந்து நாட்களில் நாம் ஞானமுள்ள இருதயமாய் வைத்துக் கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம நினைச்சுக்கிறோம், சரி நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். எதை செய்தாலும் நம்ம ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை யோசித்து நம்ம செய்ய நம்ம அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார் லெந்து நாட்களில். அடுத்தது பாருங்க, இன்னொரு இதையும் நமக்கு வேண்டும். வாசிங்கள். உபாகமம் பக்கம் 243 பழைய ஏற்பாடு. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாருங்க, அடுத்தது நமக்கு கொடுக்கக்கூடிய இருதயம் வேண்டும், உதவி செய்யக்கூடிய இருதயம் நமக்கு வேண்டும். பாருங்க, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் பொழுது, அப்ப நம்ம யாருக்காவது உதவி செய்யும் பொழுது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக. ரொம்ப கஷ்டத்தோட நம்ம உதவி செய்யக்கூடாது. ஐயோ கேட்டுட்டாங்களே என்று உதவி செய்யாதபடி உள்ளத்திலிருந்து உதவி செய்ய நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் செய்வோம் என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது ஆசீர்வாதமாய் மாறும். நாம் விசனப்படாமல் கஷ்டப்படாமல் உதவி செய்யும் பொழுது.
எவ்வளோ ஒரு அழகான வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம் மனம் முகுந்து மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, முதியவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, விதவைகளுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஒரு சின்ன கதை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த கதை எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கம்பெனி அங்கே வந்து மேனேஜிங் டைரக்டர் எம்டி என்ன செய்கிறாருன்னா, அங்கே சிஇஓ போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய கம்பெனி, மாத சம்பளமே 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே. அப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபில்டர் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ், நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சு கடைசியில் 1000 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு போஸ்ட்டு தான், சிஇஓக்கு ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு 1000 பேரை செலக்ட் பண்ணிட்டு கடைசியாக எம்டி வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. இதுதான் கடைசி டெஸ்ட் உங்களுக்கு. இதில் யார் ஒருத்தர் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்க தான் இந்த சிஇஓ போஸ்ட்டுக்கு தகுதியானவர்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன டெஸ்ட் அப்படின்னா, எல்லாருக்கும் விதைகள் கொடுக்கப்படுகிறது. 1000 பேருக்கும் விதை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த விதைகள் வந்து நீங்கள் போய் செடியாக 3 மாதம் டைம் உங்களுக்கு, நல்ல அழகான செடியாக, பூ பூக்கிற செடியாக யார் ரொம்ப அழகாக வளர்த்தி கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த சிஇஓ போஸ்ட்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா எவ்வளோ பெரிய கஷ்டமான டெஸ்ட் எல்லாம் வச்சு எக்ஸாம்லாம் வச்சுட்டு கடைசியில் இப்படி செடி வளர்க்க சொல்லிட்டாங்களே, ரைட் ரொம்ப ஈஸியான விஷயம் சொல்லிட்டு எல்லாரும் வாங்கிட்டு போயிடுறாங்க. 1000 பேர் செடியை விதையை வாங்கிட்டு போயிடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழித்து, அதாவது 1 மாதம் ஆகுது. அப்போ ஒரு மனுஷனோட விதை மட்டும் பார்த்தீங்கன்னா தொட்டியில் போடுறாரு, அது வளரவே இல்லை, ஒன்றுமே இல்லை, மண்ணாவே இருக்குது. அவர் யோசிக்கிறார், என்னடா வளரவே மாட்டேங்குதுன்ட்டு ஒரு மனுஷன் செஞ்சு மறுபடியும் 2 மாதம் ஆகுது, அப்படியே இருக்கு. 3ஆவது மாதம் முடிய போகுது, அப்போ அங்கே என்ன வரல, ஒன்றுமே ஒரு புல்லு பூச்சி ஒன்று கூட முளைக்கல. இவருக்கு ஐயோ நம்மளுக்கு மட்டும் சொத்த விதையை கொடுத்துட்டாரு போல, சரி என்ன பண்ணுறது, கொடுத்து தானே கொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் 3 மாதம் கழித்து எல்லாரும் அவங்க தொட்டியை தூக்கிட்டு வராங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக செடி வச்சுருக்காங்க, அழகழகான பூக்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐயோ நம்ம தொட்டியில் மட்டும் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி கஷ்டப்படுறாரு. அப்புறம் அந்த கொண்டு எல்லாரும் சப்மிட் பண்ணிடுறாங்க அவங்க இடத்துல. அந்த மேனேஜிங் டைரக்டர் எம்டி வந்து அப்படியே மேற்பார்வையிட்டே வராரு. எல்லாம் அழகாக இருக்குது, எல்லாத்துக்கும் ரொம்ப கங்க்ராட்ஸ் பண்ணிகிட்டே வராரு. வந்து இந்த மனுஷன்கிட்ட வந்தோன்னு கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னா, இல்லை என்னன்னு தெரியல, நீங்கள் கொடுத்த விதையை நான் போட்டேன், நல்ல உரமெல்லாம் போட்டேன், எல்லாம் பண்ண, ஆனால் என்னாச்சு செடி வளரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அவர் மேலே ஸ்டேஜில் ஏறி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த சிஇஓ போஸ்ட்டுக்கு தகுதியானவர் அந்த எதுவுமே முளைக்காத அந்த மனிதர். அப்படின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவங்க எல்லாம் கேட்கும்போது ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே ஃபேக் விதைகள், அதாவது செடி வர முடியாத ஒரு பொய்யான விதைகள் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் நீங்களாம் என்ன பண்ணிட்டீங்க, செடி வளர்த்துன்னு சொல்லி வேறு வேறு விதைகளை போட்டு வளர்த்தி கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் இந்த மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ணார், உண்மையாக இருந்து அதே விதையை போட்டு செடி வளராமல் இருக்கார். ஸோ உண்மையாக இருந்ததுனால் அவருக்கு தான் இந்த வேலை என்று சொன்னார். கர்த்தர்கள் அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த மனுஷன் உண்மையாக இருந்ததுனால் பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாய் போஸ்ட் சீட்டு கிடைச்சு. நம்முடைய இருதயத்திலும் சுத்தம் இருக்கும் என்றால், உண்மை இருக்கும் என்றால், நாமும் முழு ஆசீர்வாதத்தோடு வாழ்வது அதே நிச்சயம். அப்படிப்பட்ட இருதயத்தை சுத்தமான இருதயமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த 2 நாட்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாமும் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் லைன்ல பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கும், சுத்தம் உள்ளவர்களுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும். நம்ம வீட்டை எப்படி கிளீனாக வைத்துக் கொள்கிறோமோ, எப்படி நம்முடைய வண்டியை கிளம்புறது தொடச்சி கிளம்புறோமோ, அதே போல் நம்முடைய இருதயத்தையும் எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர்கள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மை இந்த மனிதரை போல எப்பொழுதும் இருதயத்தை சுத்தமாக வைத்திருக்க அழைக்கிறார். நாம் தானியேலை போல எப்பொழுதும் ஜெபிக்கும் இருதயம் உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவரை நினைத்து கொண்டிருக்கும் இருதயமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது நம்முடைய பிள்ளைகளும் பாக்கியம் பெறுகிறார்கள். அதற்கு மேலாக நம்முடைய இருதயத்தை நம்ம எச்சரிப்போடு வைத்திருக்க, ஜாக்கிரதையாய் வைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஞானமுள்ள இருதயமாய், உதவி செய்யும் இருதயமாய் வைத்திருப்போம் என்றால் இந்த லெந்து நாட்கள் எல்லாம் அதை கடைபிடித்து அதை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் அதை உபயோகப்படுத்துவோம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எந்த குறையும் வராது. இரண்டாவதாக, கடைசியாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளோ பொறாமை இருக்குது, எவ்வளோ போட்டி இருக்குது, எவ்வளோ கோபம் இருக்குது, எல்லாம் நமக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாசியுங்கள், 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பக்கம் 573. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் புறப்பட்ட போது கரெக்ட் தாங்க. கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து பூமியிடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பார்த்தீங்களா, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உசியா ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் நாட்டை ஆழ்ந்து கொண்டிருந்த ஒரு ராஜா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமத்சியா அப்படிங்கிற ராஜா இறந்த பிறகு இந்த உசியா ராஜா பதவிக்கு வர்றாரு. 16 வயசுல உசியா ராஜாவாயிடுறார். 16 வயசுல 52 வருடம் அவர் சூப்பராக ஆட்சி செய்கிறார். அவர் எதை தொட்டாலும் புண்ணாக விளங்குகிறது. போய் வயலில் விதைச்சாலும் நல்ல செடி வருது, வெள்ளாண்மை நல்லா இருக்குது. அதே போல் பெலிஸ்தர்கிட்ட சண்டை போடுறது, எங்கே யுத்தத்துக்கு போனாலும் அவருக்கு வெற்றி. அவர் எப்படி ஆகிறாருன்னா எகிப்து தேசம் கடைசி வரைக்கும் பிரபலமாகிறார். அவ்வளோ பெரிய ஆளாயிட்டார் உசியா ராஜா. கர்த்தருக்கு பிடித்தமான காரியங்களை செய்கிறாரு. மற்ற தெய்வத்தின் உள்ள எல்லா பலிபீடங்களையும் இடித்து போட்டு ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு இருக்காரு. 52 வருடம் அழகாக ஆட்சி செய்கிறார். அப்போ மொத்தம் அவருக்கு எத்தனை வயசுங்க? 16 வயசுல ஆட்சிக்கு வர்றாரு. 52 வருஷம் ஆட்சி செய்கிறார். அப்போ அவருக்கு 68 வயசு ஆயிடுது. 68 வயசுல ஒரு பிரச்சனை வருது பாருங்க அவருக்கு. அவன் பலப்பட்ட போது அப்போ ரொம்ப பலமாயிடுறாரு. யாருமே அவர் அசைக்க முடியாத அளவுக்கு பலம். யுத்தத்துக்கு போனா வெற்றி, வயலுக்கு போனா வெற்றி, எங்க போனாலும் வெற்றி. அவர் எதை தொட்டாலும் கர்த்தர் அவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அப்படி வாழ்ந்த அந்த ராஜா அவர் ரொம்ப பலமானன்னு அவருக்கு என்ன வருது பாருங்க. 68 வயசுல தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, மனசு என்ன ஆகுதுங்க? மேட்டிமையாய் மாறுது. எதுக்கு ஆகுது அப்படின்னா அந்த ஆலயத்துக்குள்ள ஆசாரியர்கள் தான் என்ன பண்ண முடியும்? தூபம் காட்ட முடியும். அந்த காலத்துல அதான் ரூல்ஸ். அதாவது பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஆரோனின் குடும்பத்தார் தான் அதை செய்ய முடியும். அப்ப அந்த பலிபீடத்துக்குள்ள இவர் என்ன பண்றாரு? நான் தான் போய் என்ன பண்ணுவேன்? தூபம் காட்டுவேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு நிற்கிறார். அப்போ அந்த ஆசாரியர்களோட தலைவராகிய அசரியா என்ன பண்றாரு? இல்ல ராஜா, நீங்க போவே கூடாது, அது தப்புன்னு சொல்லிட்டு வெளியே தள்ள ட்ரை பண்றாங்க. அவர் கூட 80 பேர் சேர்ந்து தள்ளுறாங்க வெளியே. ஒரு ராஜாவை தள்ளுறாங்க. இல்ல அது தப்பு, அது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி வெளியே தள்ளுறாங்க. இவர் என்ன பண்றாருங்க? மனம் மேட்டிமையாச்சு, ரொம்ப திமிர் வந்துருச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? ஏன்னா எல்லாத்தையும் மறைச்சிருந்தாங்க. தன் தேவருக்கு விரோதமாக மீறுதல் செய்து என்ன பண்ண, நான் தான் பண்ணிட்டு உள்ள புஷ் பண்ணி உள்ள போக ட்ரை பண்றாரு. இவங்க 80 பேர் வெளியே தள்ளுறாங்க. இவர் உள்ள போய் ட்ரை பண்ணும்போது அந்த செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அவரோட நெத்தியில் என்ன வருதுங்க? குஷ்ட ரோகம் ஒன்று வந்தது. அப்பவே அங்கேயே அடிக்கிறார் கர்த்தர். ஏன்னா அவர் பிடிக்காத செயல். 52 வருஷம் கூட இருந்த கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க. அவர் பிடிக்காத செஞ்ச ஒரு செயல்னால என்ன பண்றாரு? மேட்டிமையானதால் என்ன பண்றாருங்க? அங்கே குஷ்ரோகம் வருது. அதை தெரிஞ்ச உடனே இவர் ராஜா உசியா ராஜா வெளியே வந்துடுறாரு. அதோட முடிச்சிருங்க. அவருக்கு ராஜ்யபரம் போயிடுது. அவர் வெளியே, நாட்டுக்கு வெளியே, குஷ்டரோகியெல்லாம் அந்த காலத்துல வெளியே தான் இருக்கணும். ஒரு சின்ன வீட்டில் தங்கியிருக்கார். கடைசியில் ராஜ்யவே ஆகலை. அவர் மரித்த பிறகும் கூட அவங்களுடைய பிதாக்களுடைய கலரில் கொண்டு போய் அவரை வைக்கலை. தனியாக ஒரு இடத்துல வைக்கிறாங்க அவரோட பாடியை. அப்போ நமக்கு மேட்டிமையான எண்ணம் வரும் என்றால் பாருங்க, எவ்வளோ பெரிய ராஜாவே விழுந்து போயிட்டார். அப்போ நம்மனா எம்மாத்திரம் சாதாரண மனிதர்கள். இப்போ நம்ம இருதயத்தில் மேட்டிமையான எண்ணம் வராதபடி நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கடவுள் கொடுத்துருக்கலாம். அது எல்லாம் நம்ம நினைச்சிட்டு, ஆஹா எனக்கு இதை கொடுத்துட்டாரு, எனக்கு ஒரு 4 கார் கொடுத்துட்டாரு, பெரிய வீடு கொடுத்துட்டாரு, எனக்கு ஒரு பெரிய பைக் கொடுத்துட்டாரு, நான் 1.5 லட்ச ரூபா பைக் வாங்கிட்டேன், நான் பெரிய நல்ல வேலைக்கு போயிட்டேன் என்று நம்முடைய மனதில் மேட்டிமையான எண்ணம் வரும் என்றால் நாம் வீழ்ந்து போவது அது நிச்சயம். அப்படிப்பட்ட ராஜாவே வீழ்ந்து போகும்போது நம்மளும் ஏமாத்துறோம். அப்படிப்பட்ட இருதயம் இல்லாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ளத்தான் இந்த லெந்து நாட்டில் கர்த்தர் நம்மை பார்த்து அழைக்கிறார். ஓசியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தி அடைந்த பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். வாசிகள் எடுங்களேன். அதில் பக்கம் 1058. ஏன்னா இதெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பக்கம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1058 பக்கம். அது வாசிங்க. திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? எகிப்திலிருந்து இருந்து வந்த இஸ்ரேல் மக்களை. எகிப்திலிருந்து வந்துடுறாங்க. வந்தோன்னா அவங்க எப்படி ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறாங்க. வனாந்திரத்துல வாழ்ந்த வாழ்க்கை போல அவங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாங்க? காப்பாற்றி கூட்டிட்டு வர்றாரு. வந்தோடனே இவங்க என்ன கிடைக்குது? மேய்ச்சல்லாம் நல்லா திருப்தியா இருக்காங்க.
திருப்தியா அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க பாருங்க, அவர்களுடைய இருதயம், அதாவது அந்த மக்களுடைய இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். கர்த்தர் என்ன சொல்றார்? என்னை மறந்தார்கள். அப்படி நம்ம கர்த்தரை மறந்தோம்னா என்ன நடக்குன்னு பாருங்க. வாசிங்க அடுத்த வசனம். பாருங்க, ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல இருப்பேன். ஒரு சிங்கம் நம்ம முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்குங்க? அது வந்து நம்ம கூட ஹைஃபை பண்ணுமா, இல்லை ரொம்ப சந்தோஷம் ஷேக் ஹேண்ட் கொடுக்குமா? சிங்கம் முன்னாடி நின்னா எப்படி இருக்கும்? இப்போ கர்த்தர் அப்படியே வந்து நிற்பாராம். மேட்டிமையான எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் எப்படி வந்து நிற்பாருங்க நம்ம முன்னாடி? படிங்க. ஆகையால் சிவிங்கியை போல் வழி அருகே பதிர்ப்பின். அடுத்தது 8வது வசனம். பாருங்க, குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல் நான் அவர்களை எதிர்த்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பிரித்து போடும். போதுங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் எப்படி இருப்பாராமங்க? மேட்டிமையான குணம் நமக்கு வரும் என்றால், அதாவது கர்த்தருடைய கருத்திலேயே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு எதிராகவே நம்ம மேட்டிமையாய் நிற்போம் என்றால், நம்முடைய மனம் அப்படி மாறும் என்றால், அவர் நான் சிங்கத்தை போல இருப்பேன், குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல இருப்பேன், சிங்கம் பீறி போடுவது போல கிழித்து போடுவேன்னு சொல்றார். அப்ப நம்முடைய எண்ணம் எப்பொழுதும் நம்முடைய இருதயம் மேட்டிமையான இருதயமாய் மாறாதபடி நம்மை பாதுகாத்துக்கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் இந்த லெந்து நாட்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம எல்லாவற்றையுமே ஈஸியாக எடுத்துக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம், என்ன வேணாலும் யாரை பற்றி வேணாலும் பேசலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி இல்லாதபடி நம்மை பாதுகாத்துக்களை நம்ம அழைக்கப்படுகிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நம்ம கிட்ட முன்னாடி நல்லா பேசிட்டு இருப்பாங்க, பின்னாடி போய் நம்மளை பற்றி என்ன பண்ணுவாங்க? மாற்றி மாற்றி பேசுவாங்க. இதுதாங்க இருதயம். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேண்டாம். நம்ம மற்றவர்களை பற்றி பேசி என்னங்க ஆக போகிறோம்? ஒன்றுமே இல்லை. நான் நன்றாக இருக்கிறேனா? என் கணவன் நன்றாக இருக்கிறாரா? என் மனைவி நன்றாக இருக்கிறாளா? என் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்தேனா? தேவையான என் வீட்டுக்கு தேவையான காரியங்களை நான் சம்பாதித்தேனா? என் பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்துக் கொண்டேனா? இதை பார்த்தாலே போதும். நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தாலே நம்ம என்ன பண்ணலாம்? மிகவும் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழும். பக்கத்து வீடு எட்டி பார்க்கணும்னு வச்சுக்கலேன், எங்கிருந்தோ நம்மளுக்குள்ள ஒரு பொறாமை என்ன வந்துடும். அவன் மட்டும் என்னமோ வாங்கிட்டானே, அவன் வீட்டில் ஒரு டிவி வாங்கிட்டாங்களே, 55 இன்ச் டிவி அவங்க வீட்டில் வாங்கிட்டாங்க, நம்ம என்ன பண்ண அடுத்தது 65 இன்ச் டிவி வாங்கணும். நம்ம அப்படி பார்க்கும் பொழுது தான் நமக்குள்ள என்ன வருதுங்க? தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத குணங்கள் நமக்குள் வருது. நம்மை மட்டும் நாம் பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் ஆசீர்வாதமாய் வாழ்வது அது நிச்சயம். அதைத்தான் ஆண்டவர் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையும் தூரத்திலிருந்து அறிகிறார். உங்களுக்கும் எனக்கும் மேட்டிமையான எண்ணம் இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்க மாட்டார், தள்ளி போய் நின்றுவார். அவரை ஒரு அடி தள்ளி போனாலே நடுவில் சாத்தான் வந்துடுவான். நம்மளால அதுலேருந்து தப்பிக்க முடியாது. நம்ம ஆண்டவரை எப்பொழுதும் நம்முடைய அருகில், மிக அருகில், நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். என்னதான் போய் நல்லவங்களோட சேர்ந்துட்டு நான் நல்லவன் சொல்லிட்டு கை கோத்து இருந்தாலும் அவன் என்ன பண்ண முடியாது? தண்டனைக்கு தப்ப முடியாது. அதே 18ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் நீதிமொழிகள் 16:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நாம் மனமேட்டிமையாய் நடக்க போகிறோம் என்றால் என்ன நடக்க போகுதுங்க? அடுத்தது நாம் வீழ்ந்து போக போகிறோம் என்று வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. நேபுகாத் நேச்சர் ராஜாவுக்கும் அதான் நடந்துச்சு. இதெல்லாம் நான் கட்டின ராஜ்யம்னு அப்படியே பெருமையாக பார்த்தாரு. அதோட முடிஞ்சு கடைசியில் மாடு புல்லை சாப்பிட்றது போல் அவரும் அங்கே சாப்பிட்டு இருந்தார். நமக்கு மேட்டிமையான எண்ணம் வராதபடி பாதுகாத்துக்கொள்ள நாம் என்று அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் மேட்டிமையாய் வாழ்வோம் என்றால், மேட்டிமையான எண்ணம் கொண்டு நாம் வாழ்வோம் என்றால் நாம் வீழ்ந்து போவது அது நிச்சயம். நாம் முழு ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்றால் மேட்டிமையான இருதயத்தை விட்டுவிட்டு சுத்த இருதயத்தை வைத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். தாவீது ராஜாவுக்கும் அதான் நடந்துச்சு. தாவீது ராஜா வாசிங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனம். ஒரு ராஜா ஒரு மனிதனை கொலை செய்வதற்காக லெட்டர் எழுதி அனுப்புறாரு.
காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்புகிறான். யார் கையிலனா, யாரை கொலை செய்ய வேண்டுமோ அவரோட கையிலேயே கொடுத்து அனுப்புறாரு. உரியாவை கொலை செய்யணும். இது யார் அப்படின்னா, இவர் ராஜா வந்து நல்ல தாவீது காலத்துல பாத்தீங்கன்னா பயங்கர யுத்தம், நிறைய யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. அவர் போய் நிறைய நாட்டை சண்டை போட்டுகிட்டே இருப்பாரு. அதனாலதான் அவரால் ஆலயம் கட்ட முடியாம போனது. அதான் காரணம். தாவீது ராஜா ஆலயம் கட்ட முடியாமல் போன காரணம் அதுதான், அநேக யுத்தங்கள். அப்போ அவர் வந்து ஒரு டைம் அந்த யுத்தத்துக்கு போகாமல் ஒரு சண்டைக்கு போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, யுத்தத்துக்கு போகாமல் நல்லா சோம்பேறியா படுத்துக்கிட்டு தூங்கி எந்திரிச்சு சாயந்தரம் அப்படியே பால்கனியில் வந்து எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா என்ன நடக்குதுங்க, கீழே ஒரு பெண் பத்சேபால் குளிச்சுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை கூப்பிட்டுறாரு. கூப்பிட்டு தவறு செஞ்சிடுறாரு. முதல்ல யுத்தத்துக்கு போகாது முதல் தப்பு, சோம்பேறியாக இருந்தது. ரெண்டாவது ஒரு பெண்ணு குளிக்கிறது எட்டி பார்த்தது தப்பு. அடுத்தது அந்த பெண்ணை கூப்பிட்டு தப்பு செஞ்சது அதோட தப்பு. இதெல்லாம் தாண்டி அந்த பெண் கர்ப்பமான உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த பெண்ணை நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பத்சேபாவுடைய கணவனாகிய உரியா, அவருடைய நாட்டு போர் வீரர்ல இருக்காரு. அப்போ என்ன பண்ணலாம், அவனை கொலை செஞ்சாதான் அவளை வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உரியா அந்த மனிதனை கொலை செய்வதற்காக அவர் கையில லெட்டர் எழுதி அனுப்பிச்சுடுறாரு. லெட்டர் எழுதி, நீ யோவாங்கிறது அந்த படைத்தலைவன் கிட்ட கொடுத்துருன்னு சொன்னேன்னு இவர் படித்து பார்த்துட்டு ஷாக் ஆகி என்ன பண்ணுறாரு, கொலை பண்ணிடுறாங்க. யுத்தத்தில் வேறவங்களை குத்துற மாதிரி குத்திடுறாங்க. எவ்வளோ பெரிய தப்பு பாருங்க. கர்த்தருக்கு இது பிடிக்குமா? சாதாரணமாக பொய் சொன்னாலே கர்த்தருக்கு பிடிக்காது. எவ்வளோ பெரிய எத்தனைக்கும் என் மனதிற்கு ஏற்றுவன் என்று தாவீதை புகழாரம் சுற்றினவர் கர்த்தர். அப்படிப்பட்ட தாவீது கர்த்தருக்கு எதிராக சிலர் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்காம போயிடுது. அந்த பத்சேபால் பிறந்த குழந்தை அங்கே அடிக்கப்படுகிறது, செத்து போயிடுது. அந்த குழந்தை இழந்து போயிடுறார் பாருங்க. அவனுடைய மனதில் இச்சையான அசிங்கமான எண்ணம் வந்ததினால் அங்கே அந்த குழந்தை செத்து போயிடுது. கர்த்தர்கள் அன்பானவர்களே பாருங்க. ஆனால் தாவீது ராஜா செஞ்ச ஒரே தப்பு இதுதான். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். தாவீது செஞ்ச ஒரே தப்பு இது மட்டும்தான். அதனால் தண்டனை பெற்றுக்கொள்கிறார். கடைசியில் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மாறிடுறார். வந்து சாலமோன் பிறக்கிறார் பத்சேபால். அது அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் பிறக்கிறான். கர்த்தர்கள் அன்பானவர்களே, நம்முடைய மனதில் தேவையான எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தில் தேவையான இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் என்றால் நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடும். சாலமோன் ராஜாக்கு இதான் நடக்குது. சாலமோன் ராஜா பார்த்தீங்கன்னா நல்ல ஞானத்தோடு அவ்வளோ பெரிய ராஜா. அவர் முதல் ரொம்ப நல்லதாக இருப்பார். கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு மட்டும் 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகள்னு வேதம் சொல்லுது. அவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணிட்டார். அத்தனை பேரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஸோ வேற மதத்தை சேர்ந்தவர். கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்காம போயிடுது. அதுக்கு என்ன பெரிய தண்டனை கொடுக்குறாரு ஆண்டவர். என்ன தண்டனை தெரியுங்களா? வாசிங்கள் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். 1 ராஜாக்கள் பக்கம் 441. 11ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். சாலமோனுக்கு 2 திசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கட்டளை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். சொல்றாரு சாலமோனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. அப்போ கர்த்தர் நம்மக்கிட்டையும் நம்ம தவறு செய்யும்போது நம்ம இருதயத்தில் சொல்லுவார், இல்லை இது செய்யாதீங்க, இது போகாதீங்க, இது வேணாம் சொல்லுவார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய ஆசைக்காக இப்போ சினிமாக்கே போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், சரி வேணாப்பா இந்த படம் பார்க்க வேண்டாம் சரியில்லைன்னு சொல்லுவார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உடனே மனசு மண்டையிலே போகாது. ஏன்னா நம்மளோட மைண்ட் பூரா எங்கே இருக்குங்க, ஃபோக்கஸ்டான் போகணும், டிக்கெட் கிடைக்குமா போகணும், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் தாண்டி வந்தவ தான் நானும். பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதுவும் பெரிய பெரிய பிரபலங்கள் நடிக்கிற படம்னா அவ்வளோதான், முதல் நாள் டிக்கெட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுவார், வேணாம்ப்பா போகாத, தேவையில்லை சொல்லுவார். நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணுங்க, இருதயத்தை திருப்பி கண்டுக்கவே மாட்டோம். நம்ம காதலே உள்ளது அந்த விஷயம். நம்மளுக்கு என்ன பண்ணுவார், அவர் சும்மா மாறி போயிடுவோம். அதே போலவே சாலமோன் ராஜா செய்கிறார். அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கோபமாயிட்டு அடுத்த வசனம் பாருங்க 11. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் கை கொள்ளாமல் போன பாருங்க எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. ராஜ்யபாரத்தை
உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன் பிள்ளை கொடுப்பேன்னு கூட சொல்லல, உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஸோ 3rd போகுது. இஸ்ரேல் நாடு எங்கே போகுதுங்க? யார் கையில? 3வது மனுஷன் கையில போகுது. அவர் செஞ்ச தப்பு அத்தனை அந்நிய தெய்வத்தை வணங்குறதுனால, அவருடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்புறதுனால அவருடைய தன்னுடைய ராஜ்யபாரை முழுவத்தையும் இழந்தார். அது பாருங்க, எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரு. படிங்க அடுத்த வசனம் 12. ஆயினும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையில் நின்று அதை அதான் உன் குமாரனுடைய, அதான் தாவீதுக்காக நான் உன்னை விட்டுட்டு உன் குமாரோட கையில அதை பிடுங்கிடுவேன். படிங்க. ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் விடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன். பாத்தீங்களா? மொத்தம் 12 கோத்திரத்துல எல்லாத்தையும் எடுத்து எவ்வளவு கொடுப்பேன்னு சொல்றாங்க? ஒரே ஒரு கோத்திரத்தை, அது உன் மகன் காலத்துல கொடுப்பேன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை அவர் இழந்து போனார் பாருங்க. அந்நிய தெய்வத்தை கர்த்தரை விட்டு அவர் திரும்பினதுனால, தவறான வழியில் போனதுனால. கர்த்தர்கள் அன்பானவர்களே, அது பாருங்க, யார் கொடுக்குறாருன்னா எரோபயாம் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரருக்கு 10 கோத்திரத்தை திருப்பி கொடுத்துட்றாரு. எல்லா வருஷமும் இழந்து போகிறான். கர்த்தர்கள் அன்பானவர்களே, எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் ஒரு 20 வருஷமா இங்கே மேனேஜராக இருக்கேன், நான் ஒரு 40 வருஷமா இந்த வேலையை செய்கிறேன், நான் தான். ஏன்னா 52 வருஷம் ராஜாவாக இருந்த உசியாவுக்கு என்னாச்சுங்க? அவர் கடைசியில் பிதா கல்லறையில் கூட அவருக்கு இடம் கிடைக்கல. இப்போ 52 வருஷம் ராஜாவாக இருந்தவருக்கே ஒன்றும் கிடைக்காதப்போ, நான் இங்கே 10 வருஷமா வேலை செய்கிறேங்க, நான் சீனியர் ஸ்டாஃப், நான் தான் எல்லாத்துக்கும் மேலே என்று நாம் நினைத்து கொண்டு மேட்டிமையான எண்ணம் நமக்குள் இருக்கும் என்றால் நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு போய்விடும். அப்படி இல்லாதபடி நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமுள்ளதாக வைத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எப்பொழுதும் கர்த்தரை நினைத்து கொண்டு இருக்கும் இருதயமாய் நம்ம வைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஞானமுள்ள இருதயமாய், எச்சரிப்போடு உதவி செய்யும் இருதயமாய் நம்முடைய இருதயத்தை நம்ம வைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 2 நாட்கள் ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைய வசனம் நமக்கு சொன்னது போல, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொன்னது போல நம்முடைய இருதயத்தை நாம் எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த 2 நாட்கள் நம்ம அதை கடைபிடித்து நம்ம ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு துணை புரிவாராக. நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இம்மட்டுமாய் நீர் எங்கள் கூட பேசினீரே சுவாமி, கொடான கொடி நன்றி ஆண்டவர். அப்பா, நீர் சொல்லிக் கொடுத்தது போல இந்த 2 நாட்களில் ஆண்டவர், இந்த சோதனை நிறைந்த காலங்களில் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் உமக்கு நேராக நாங்கள் திருப்ப எங்களுக்கு கிருபையாக வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி.